ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போ நம்ம பால்வினை நோய்கள் பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமான பால்வினை நோய் அப்படின்றது இன்றைக்கி நமக்கு ஒரு வாழ்க்கைக்கே சவாலாக இருக்கிறது HIV. இன்னும் கூட தீர்வு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆபத்தான நோய் அப்படின்னா HIV தான் சொல்லணும். இது சமீபத்தில் கண்டுபிடிச்ச வந்த ஒரு நோயாக இருந்தாலும் கூட இன்னும் இதுக்கு முழுமையான தீர்வு இல்லை. இது எப்படி பரவுகிறது, இதனுடைய சிக்கலான முறைகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முக்கியமாக உலகம் முழுவதும் இது பரவக்கூடிய முக்கியமான முறை என்பது செக்ஸ்னால் பரவுது. செக்ஸ் பண்ணுறதுனால ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு எளிமையாக பரவுகிறது. ஒரு நோயுள்ளவர்கிட்டருந்து மற்றவருக்கு பெண்ணுறுப்பு வழியாக அல்லது ஆணுறுப்பு வாய், ஏனல் அதாவது ஆசான வாய், இந்த முறைகளில் எங்கே வேணாலும் ஒரு செக்ஸ் பண்ணும்போது, பெனிட்ரேட் பண்ணும்போது நோய் பரவலாம். HIV ஒன்று நம்ம செக்ஸ் மூலமாக, கான்டாக்ட் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக இரத்தம் மூலமாக பரவுது. இப்போது இரத்த தானம், உடல் உறுப்புகள் தானம்னாலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உலகம் முழுவதும் இரத்த தானம் மூலமாக கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த HIV வந்ததுனால இப்போ புதிய பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, HIV மூலமாக ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு தொற்று, HIV தொற்று அதன் மூலமாக ஆபத்தான ஒரு நிலை வருது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் HIV என்பது முழுமையாக பரிசோதிக்கப்பட்டு அது இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது இப்போ எழுதப்படாத நியதியாக வந்துடுச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் போதை மருந்துகள் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து HIV ஈஸியாக பரவுது. இப்போ போதை மருந்து யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஸ்டெரிலைசேஷனையும் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் கொஞ்சம் போதை ஊசி போடுறாரு, இன்னொருத்தருக்கு ஒரு ஷேர் பண்ணணும் போது எல்லாத்தையும் இன்னொரு நீடில் எடுத்து இன்னொரு மருந்து அப்படிலாம் இல்லை. அவங்க கொஞ்சம் பாதி வாங்கி போட்டுட்டு இன்னொருத்தர் பாதியை உபயோகப்படுத்தலாம். அதே நீடில் வச்சு அவர் குத்திக்குவார். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு HIV எளிமையாக பரவிவிடும். ஏன்னா ரத்தம் அப்படி இந்த நீடில் இருக்கிற ரத்தம் இன்னொருத்தருக்கு போகிறதன் மூலமாக HIV வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஆண்குடி இருக்குது சார். சரி சார். அது ஒரு டென்ஷன் ஆகுது சார். அடுத்த நிமிஷமே சோர்ந்து போயிடுது சார். விரைப்புத்தன்மை குறைஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். இது கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுது சார். எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்கு? இப்போ கல்யாணம் பண்ணி 3 வருஷம் தான் சார் ஆகுது. சரி. 2 வருஷமாக இந்த மாதிரி இருக்கு சார். 2 வருஷமாக இந்த மாதிரி சீக்கிரம் வந்துடுது. விரைப்புத்தன்மை குறைஞ்சிருது. உடனே வந்துடுது சார். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. முதல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல்ல ஹார்மோன்கள் குறைபாடுனால இந்த பிரச்சனைகள் வரலாம். நம்பர் 1. நம்பர் 2 இரத்த நாளங்களில் அடைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுதான் அதிகமான பேர் துன்புறக்கூடிய பிரச்சனை. இதுக்கு இப்போ நவீன முறைகள் நிறைய வந்திருக்கு ட்ரீட்மெண்ட்டு. வயகரா போன்ற மாத்திரைகள், தடலஃபில் போன்ற மாத்திரைகள், ஷாக் வேவ் தெரப்பி, இன்னும் பல்வேறு மருந்துகள், இன்ஜெக்ஷன், ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன், இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே டெம்பரவரியாக இந்த பிரச்சனையை சரி பண்ணிடும். ஆனால் நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். இப்போது ஒருத்தருக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு அவருக்கு நெஞ்சு வலி வருது. நம்ம உடனே டாக்டர்கள், இருதய டாக்டர் நெஞ்சு வலி மாத்திரை கொடுக்குறாங்க. இரத்த குழாய்கள் அவர் கொஞ்சம் விரிவடைந்து உடனடியாக அவருக்கு நெஞ்சு வலி குறைஞ்சிரும். அவர் அந்த நெஞ்சு வலி மாத்திரையை திறந்து போட்டுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அடுத்து நெஞ்சு வலி வரும். போடுற மாத்திரை போதாது, இன்னும் அதிகப்படுத்தணும். இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்குறோம். ஆனால் இதோடு நிறுத்தக்கூடாது. பெர்மனண்ட்டாக இந்த நோயை குணப்படுத்துவதற்கு போகணும். எப்படி பண்ணுறது? இப்போ ஆண்மை குறைவுக்கு இரத்த குழாய்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கை முறையை முழுமையாக மாற்ற வேண்டும். மிக பெரிய அளவுக்கு இவங்க வாழ்க்கை முறையை மாற்றணும். எப்படி மாற்றணும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்?
திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார், கருக்குழாய் அடைப்பு வந்து எதனால் வருது சார்? நிறைய ஏராளமான காரணங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பமாகி கருக்கலைப்பு ஆச்சு, இல்லை நீங்கள் கர்ப்பம் வேணான்னு கருக்கலைக்கிறீங்க, இல்லை கர்ப்பப்பையில் காப்பர் டீ போடுறீங்க, அதே மாதிரி பால்வினை நோய்கள் வருது, கர்ப்பப்பையில் டிபி நோய் வருது, வேறு அடி வயிற்றில் கிருமி தொற்று வருது, இல்லை வயிற்றில் வந்து அப்பண்டிசைட்டிஸ்னு கட்டிகள் அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க, வயிற்றில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கர்ப்பமாகி அதை டெலிவரி பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த நேரம் வேறு நோய் தொற்று, நீங்கள் வந்து வெள்ளப்படுறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை நம்ம கவனிக்கலை, அதனால் கிளாமைடியா போன்ற கிருமி தொற்றுக்கள், இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்குது. சார், எனக்கு வந்து பீரியட் இர்ரெகுலராக இருந்துச்சு சார். சரி. அதை சரி பண்ணுறதுக்காக போனப்போ நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோப் பண்ணாங்க. சரி. ஆனால் லேப்ரோஸ்கோப் பண்ணி 2 மாசத்துல திரும்பவும் நீர் கட்டி வந்துருச்சு. சரி. இப்போ ரீசெண்டாக அப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல கருக்குழாய் 2 அடைப்புன்னு சொல்லிட்டாங்க. சரி. இதை வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான் சார் பார்க்கணுமா இனிமே? இல்லைங்க, நீ எக்ஸ்ரே எடுத்து கருக்குழாய் அடைப்புனாங்கன்னா நீங்கள் இன்னொரு முறை லேப்ரோஸ்கோப்பி திரும்ப வேணால் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, சில நேரம் நீங்கள் படுத்திருக்கீங்க, அவங்க பெண்ணுறுப்பு வழியாக ஒரு குழாயை போட்டு கர்ப்பப்பைக்குள்ளே கான்ட்ராஸ்ட்ன்ற திரவத்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப வலியோடு அது குழாய்களில் போகும், கடுமையான வலிகள் இருக்கும். பல பெண்கள் வந்து அந்த வலினால் தாங்க முடியாத வலி இருக்கும், அதனால் கருக்குழாய்கள் அடைச்சிக்கும், ஸ்பாசம்னு சொல்லுவோம். கருக்குழாய்கள் அப்படியே அடைச்சிக்கும், பார்க்குறதுக்கு. அதுவே சுருங்கிக்குமா சார்? ஆமாம், அடைச்சிக்கும். அது ஒரு காரணம் இருக்குது. உண்மையிலே கருக்குழாய் அடைப்பு இருக்கலாம், இல்லைன்னா வலிகள்னால கருக்குழாய் வந்து அடைப்பு போல் தோற்றமளிக்கலாம். ஸோ என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு லேப்ரோஸ்கோப்லையும் இதே மாதிரி தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் மயக்கமாக இருப்பீங்க, வலி உங்களுக்கு தெரியாது, வலியை உங்கள் உடல் உணராது. அதனால் நீர் வந்து அப்படி 2 பக்கமும், அதில் வந்து ப்ளூ கலர் டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேமராலே பார்க்க முடியும், 2 பக்கமும் வந்து ப்ளூ கலர் டை வந்து 2 பக்கம் வர்றதை நம்ம கேமரா மூலமாக பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம் பண்ணிட்டதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அடைப்பு இருக்குது அப்படின்னு நம்ப வேண்டாம். அடைப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாமலும் இருக்கலாம். அதனால் இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ வந்து நம்ம செக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். செக்ஸ் பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்றத பற்றி பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதை பற்றி பார்க்கும்போது நீங்கள் எப்படி தவிர்க்கலாம்? அடைப்பு ஏற்படுறதுடைய காரணங்கள் ஒன்றுன்னா நீக்கணும் வாழ்க்கையிலேருந்து. முதல்ல வந்து நாம் வந்து கொழுப்பு தான் பெரும்பாலும் அந்த இரத்த குழாய்களை அடைக்கும். கொழுப்பு உள்ள எண்ணெய் இல்லாத உணவு வகையில் தான் சாப்பிடணும். நம்ம வாழ்க்கையில் சுவையாக சாப்பிட்றதுக்கு பொரித்து வறுத்தது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அதான் டேஸ்ட்டாக இருக்கும். பொரித்தது வறுத்தது நிறைய எல்லோரும் சாப்பிட்றோம். இந்த எண்ணெயே இல்லாத உணவு வகையில் சாப்பிட்ணும். முடிந்த அளவுக்கு இந்த கொழுப்பு அதிகம் உள்ள நான்வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாம் குறைக்கலாம். நான்வெஜிடேரியனில் கூட ஈவன் மீன் போன்ற விஷயங்கள் நல்லது தான், ஆனால் அதை சுவையாக சமைக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான்வெஜிடேரியன்லாம் பெருமளவுக்கு குறைச்சிடலாம். பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்லாம், கொஞ்சம் பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவு வகையில் நம்ம பாலெல்லாம் ரொம்ப குறைச்சிடலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் தேனியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். தூங்கும்போது விண்டு வரும் சார். ஆமாம், அது 2 நாளைக்கு ஒரு வருது சார். அது கட்டுப்படுத்தணும் சார். அது கட்டுப்படுத்த வேண்டியதில்லைங்க, அது இயல்பு. நீங்கள் ரொம்ப இளமையோடு இருக்கிறீங்க, இன்னும் திருமணம் ஆகலைன்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக விந்து வந்துக்கிட்டு இருக்கும் தூக்கத்தில். 2 நாளைக்கு ஒரு வருது சார். டெய்லியும் வரலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டெய்லியும் 1 முறை 2 முறை கூட வரலாம். 2 நாளைக்கு ஒரு முறை. என்னங்க? இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்கள். மீசை வளர மாட்டேங்குது சார். மீசை சரியாக வளரல? ஆமாம் சார்.
ஒன்று வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்காக இருக்கலாம், மீசை சரியாக வளராதது உங்கள் அப்பாவுக்கு இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு வரலாம். அல்லது உங்களுக்கு ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கலாம். ஹைப்போகொனடோட்ரோஃபிக் ஹைப்போகொனாடிசம், ஹைப்போகொனாடிசம்னு இதுக்கு பேர். ஆணுறுப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், விந்து பைகள் சின்னதாக இருக்கலாம். போதுமான டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோன் வளராததுனால ஆணுறுப்பும் சின்னதாக இருக்கலாம், உடம்பெல்லாம் முடி கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, டாலாக வளருவாங்க. ஏன் டாலாக வளர்கிறாங்கன்னா அந்த எலும்புகள் வந்து 18 வயசு 19 வயசில் எல்லாம் இணைந்து நின்றுடும் அதோட வளர்ச்சி. எபிஃபைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்புகள் இணையாமல் அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக வந்து அப்படி ஃபியூஸ் ஆகிடும், அதுக்கு மேலே வளர்ச்சி குறைஞ்சிரும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து நல்லா மசில்ஸ் நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு அதிகமாக, தொப்பை கை கால்கள் உடம்பு ஃபுல்லாகவே கொழுப்பு அதிகமாக இருக்கும். குண்டாகவும் ஜைஜாண்டிக்காகவும் இருப்பாங்க, நல்லா டாலாக குண்டாக இருப்பாங்க. இது வந்து நல்லதல்ல. இதே கொழுப்பு வந்து இரத்த குழாய்களையும் படர்ந்துருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ரத்தத்தில் அவங்களுக்கு வயதிற்கு ஏற்ற டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அப்படி குறைவாக இருந்ததுன்னா அதை சரி செய்யணும். இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஹார்ட் அட்டாக்லாம் கொஞ்சம் அதிகம் வரும், பல்வேறு அதர் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இவங்களை சீக்கிரம் கண்டறிந்து சரி பண்ணணும். சீக்கிரம் கண்டறிந்து சரி பண்ணும்போது ஆணுறுப்பெல்லாம் பெருசாக நார்மல் ஆக்கிடலாம். இவங்க நார்மல் உடம்பை கட்டுமஸ்தான ஒரு ஆண் போன்ற ஒரு உடம்பை கொண்டு வந்துடலாம் இவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போது ஆண்மை குறைவு பற்றி பேசியிருக்கோம். ஆண்மை குறைவை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து கொழுப்பு இல்லாத உணவுகளை சாப்பிடணும், பாலெல்லாம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இரண்டாவதாக நல்ல 10,000 அடிகள் நடக்கணும் டெய்லி. 10,000 ஸ்டெப்ஸ், ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் டெய்லி நம்ம நடக்கணும். லிஃப்ட்டில் போகக்கூடாது, படிகள் ஏறி போகணும். அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் முன்னாலே காரெல்லாம் ஓரமாக நிறுத்தி இல்லை பைக்கை ஓரமாக நிறுத்தி நடந்து போகலாம். ஆஃபீஸுக்கு போகும்போதும் சரி, கொஞ்சம் தூரம் நடக்கிறதுன்றது இயல்பாக நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கணும். நம்ம ஸ்டைலாக வந்து எப்போயுமே லிஃப்ட்டில் போகிறது தான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் கொண்டு போய் ஸ்கூட்டர் நிறுத்திக்கிட்டு தான் எல்லோரும் வேலை செய்வோம். இதெல்லாம் இந்த பழக்கங்களே நம்ம சோம்பேறி ஆக்கிடும், சீக்கிரம் நமக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடும். நல்ல நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம செய்யணும். நீண்ட தூரம் டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். சார், சேலம்ல இருந்து சிவகுமார்னு பேசுகிறேன். சிவகுமார் சொல்லுங்கள். ஒரு 5-6 இயர்ஸாக சுகர் இருக்குது சார் எனக்கு. சரி. அந்த எரெக்ஷன் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்குது சார். சரி. அந்த ஆண்மை குறைவு பிரச்சனையும் ஒரு 5 வருஷமாக இருக்கும் போல இருக்குது சார். அதை நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். சரி. இப்போ அந்த லோக்கல் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது சைலடெனஃபில்னு ஒரு டேப்லெட் மேன் ஃபோர்ஸ்னு கொடுத்தாரு சார். சரி. அது போடும்போது கொஞ்சம் எரெக்ஷன் இருக்கும் சார். அதுக்கு பிறகு இப்போ அதுவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கு. சரி. ஃபர்தராக என்ன சார் பண்ணணும், அது சரி பண்ண முடியுமா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆண்மை குறைவை எப்படி பெர்மனெண்ட்டாக சரி பண்ணுறது. இப்போ சில்டனஃபில் சிட்ரேட் போன்ற மாத்திரை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மருந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணும். பெர்மனெண்ட்டாக இதை எப்படி மாற்றி நம்ம முழுமையாக சரியாகிறது அப்படின்னா, இப்போ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று வந்து கொழுப்பு உள்ள எல்லா உணவுகளையும் முற்றிலுமாக தவிர்க்கணும். அது சிரமமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி உணவு வகையில் பார்த்தா டிவியில் எல்லா சேனல்களையும் மதியானம் வந்து உணவு தான். எப்படி சமையல் பண்ணுறது, எண்ணெய் கொழுப்பு நெய்யை ஊற்றி அதை பண்ணி இதை பண்ணி சுவையாக எப்படி செய்யணும், போட்டி போட்டுக்கிட்டு எல்லா சேனல்களும் அதான் பண்ணுறோம். நாமளும் நாக்குக்கு ருசியாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாமல் விடுறதே இல்லை. இரண்டாவதாக உடற்பயிற்சின்றதே இல்லாமல் போச்சு. நடக்கிறது அப்படின்றது இல்லாமல் போச்சு. நம்ம ஒரு 10,000 அடிகள் டெய்லி நடக்கணும். மூன்றாவதாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படின்றது இன்றைக்கி அளவுக்கு உலகத்தில் என்றைக்குமே இருந்ததில்லை. எல்லா மனிதர்களும் மிகப்பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நம்ம எதுலேயுமே இன்றைக்கி திருப்தி அடைகிறதில்ல. ஒரு கார் இருந்தால் 2 காரு, 10 ஷூவு, 2-3 மோதிரம், ஒரு 10 செட்டு 20 செட்டு ஷர்ட்டு, இப்படி 10 கடிகாரம், எல்லாத்துலேயும் நமக்கு நிறைய தான் வாங்கி குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கன்சூமர் கல்ச்சர்னு
எங்கே பார்த்தாலும் கடைகளாக இருக்குங்க, மாலாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கடைகள், மக்கள் அதில் அலைமோதி வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க பொருட்களை. அதை உபயோகப்படுத்துகிறோமா இல்லையான்றதெல்லாம் வேறு விஷயம். வாங்கி பொருட்களை குவித்து மேலும் மேலும் வாங்கி குவிக்கிறது, இதற்காக பணம் நிறைய சம்பாதிக்கிறது, இதுக்காக இன்னும் நிறைய நேரம் வேலை செய்கிறது. இந்த மாதிரி மன அழுத்தத்தை மிக கடுமையாக அதிகமாக்கிட்டோம். நம்ம நீண்ட நேரம் வேலை செய்கிறது, 18 மணி நேரம் 20 மணி நேரம். இந்த மாதிரி இந்த மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறது? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னு சொல்கிறோம். நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும். போதுமான அளவுக்கு பொருட்கள் இருந்தால் போதும், மேலும் மேலும் வாங்கி குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பல்வேறு ஏரியாக்களில் நமக்கு இப்போ ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கான் நமக்கு, அல்லது பக்கத்து வீட்டில் இருக்க நண்பரே ஒரு பிரச்சனை, அவரோட சண்டை, நம்ம ஒரு பார்த்தாலே கோபமாக இருக்குது. டெய்லி அந்த சண்டையை அதிகமாக்கி போட்டுக்கிட்டே இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதிகமாக ஆக்கிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம ஒதுங்கி போயிடலாம். பயந்து போக வேண்டியது எல்லாம், மாட்டுக்கு அவரை பார்க்காம ஒதுங்கி போயிட்டே இருக்கலாம். டெய்லி அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு நம்ம கோபத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. இவங்களை விட்டு ஒதுங்கி போயிடலாம். நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சி ஒரு இயல்பான அற்புதமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இன்றைக்கி எல்லாருமே மனைவி, குழந்தைங்க, அண்ணன், கணவன் எல்லாரோடையும் சிரித்து நல்லா பேசுகிறத பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு காதலோட அன்போடு இருக்கிறாங்களான்னு பார்த்தா இருக்கிறதில்ல. ஏன்னா இந்த அன்பு எல்லாமே பொருளாதார அடிப்படையில் பெரிய அளவுக்கு மாறிட்டதை பார்க்க முடியும். நமக்கு பயன்படுவாங்களா அப்படின்றத பார்க்குறத ரொம்ப எல்லா மனிதர்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க நமக்கு பயன்படுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். இது வெளியே இருக்கிற நபர்களோடு இருந்தால் கூட பரவாயில்ல, குடும்பத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள், அண்ணன் தம்பிக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளேயே கூட பல நேரம் இந்த மாதிரியான ஆழமான, ரொம்ப ஆழமான கெட்டியான ஒரு உறவு, நெருக்கமான ஒரு உறவு, அது பெருமளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடும். நீங்கள் வெளியே இருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் கூட ஒரு ஆழமான உறவு உங்களுக்கு இருக்குது, நெருக்கமான ஒரு தைரியமான ஒரு உறவு இருந்தால் அந்த ஒரு இனிமையே உங்களை காப்பாற்றும். மன அழுத்தத்தை குறைக்கும். நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற உணர்வு. பல நேரங்களில் இன்றைய கன்சியூமர் கல்ச்சரில் அந்த உணர்வும் அளிக்கப்பட்டிருக்குன்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பல வகையில் ஸ்ட்ரெஸ் இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு மன அழுத்தம் இருக்குது. என்னென்ன காரணங்களில் வருது, எப்படி அதை குறைக்கணும் அப்படின்னு. அதனால் எளிமையாக்கி பெரும்பாலானவங்களை எதிரிகளாக இல்லாமல் நண்பர்களாகிக்கிட்டு, எதிரிகளாக பிடிக்காதவங்களை ஒதுங்கி போயிடலாம் நம்ம. அன்லஸ் அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணால் சில நேரங்களில் எதிர்க்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டே இருக்கலாம் நம்ம. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சரிங்க, முத்துக்குமார் பேசுகிறேன் சார். முத்துக்குமார் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே சேலம் பக்கத்தில். சேலம், சொல்லுங்கள் முத்துக்குமார். சார், இது மேரேஜ் ஆகி 6 years ஆகுதுங்க. சரிங்க. அது உடலுறவு கொள்ளும்போது ஆணுறுப்பு சைஸ் சின்னதாக உள்ளே விடும்போது கரெக்டாக இருக்குங்க. சரி. செய்யும்போது சிறுசாயிருதுங்க, உடனே விந்து வெளிப்பட்டுருதுங்க. சரிங்க சரிங்க. இப்போ இந்த ஆண்மை குறைவு பற்றி தான் நம்ம சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் முத்துக்குமார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஆண்மை குறைவு பல்வேறு நவீன மருத்துவ முறைகள்லாம் வந்துருச்சு. இந்த மருத்துவ முறைகளில் ஆண்மை குறைவை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் மனைவியோட அற்புதமான ஒரு தாம்பத்தியத்தை ஈடுபட முடியும். மனைவியை நல்லா மகிழ்விக்க முடியும். சீக்கிரம் விந்து வர்றதுக்கும் நல்ல டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் வந்துடுச்சு. மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இதை நீங்கள் வாங்கி பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த லெவலில் பேசுகிறோம். நீங்கள் ஒரு டெம்பரவரியாக நோயை சரி பண்ணிக்கிறீங்க, ஆனால் பெர்மனெண்ட்டாக அந்த நோயிலேருந்து எப்படி வெளியே வர்றது, வர முடியுமா? வர முடியும். அதுக்கு நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். வெகு தூரம் நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அந்த முறைகளை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது. ஹார்மோன் பிரச்சனைன்னா அது தீர்க்க முடியும், அது தீர்வு. ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் ஒருத்தர் பிறவிலே குறைவாக இருக்குது, அவருக்கு டெஸ்டோஸ்டரான் கொடுக்குறாங்க, இது ட்ரீட்மெண்ட், இது கரெக்டு. ஆனால் இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது, அதுக்கு மேன்ஃபோர்ஸு, இந்த சில்டனஃபில் சிட்ரேட் போன்ற மாத்திரைகளை கொடுக்குறாங்க.
இது ஒரு தீர்வு. ஆனால் நிரந்தரமான தீர்வுன்னு சொல்ல முடியும். நீங்கள் மாத்திரை எடுக்கும்போது நல்லா செக்ஸ் பண்ண முடியும். அப்போ நிரந்தர தீர்வுக்கு என்ன பண்ணணும்? அதான் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம. வாழ்க்கை முறையை மாற்றுங்கள். சந்தோஷமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை இன்றையிலேருந்து மாற்றலாம். நடந்த வரைக்கும் பரவாயில்ல, இன்றையிலேருந்து எப்படி வாழ்க்கையை மாற்றுறது அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், நான் கன்னியாகுமரியிலேருந்து குமார் பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்கள் குமார். சார் டாக்டர் ஒரு சின்ன டவுட் டாக்டர். எனக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் 19 இருக்கு டாக்டர். சரிங்க. அப்புறம் டெஸ்டோஸ்டிரான் 244 இருக்கு டாக்டர். நார்மல். ஆமா, டெஸ்டோஸ்டிரான் 244 to 240 to 800 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 11 வரைக்கும் நார்மலுங்க. இல்லைங்க டாக்டர், டெஸ்டோஸ்டிரான் ரேஞ்ச் 240லேருந்து 800 வரை கொடுத்துருக்காங்க. அதாவது 800னா நீங்கள் வேறு யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1100 வரைக்குமே நார்மல் தாங்க. உங்களுக்கு இருக்கிற ரேஞ்ச் நார்மல் தான், ஒன்றும் கவலைப்படாது. ஒரு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா டாக்டர்? ஒரு 400 450 அந்த மாதிரி. ஒன்று நீங்கள் வாய் வலி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் பண்ணணும்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், செக்ஸ் நிறைய பண்ணுங்கள், தானாகவே டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணிடும். இந்த ப்ரொலாக்டின் 19 இருக்கு இல்லைங்க டாக்டர், 17க்கு மேலே அது இதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொலாக்டின் ரொம்ப ஃபில்ம்ஸியான ஒரு ஹார்மோனுங்க. சரிங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஊசி குத்தி ரத்தத்தை எடுக்க வந்தாலே ப்ரொலாக்டின் அதிகமாகிடும். சரிங்க. ப்ரொலாக்டின் நீங்கள் அவங்க ரத்தம் எடுக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆனாலே ப்ரொலாக்டின் அதிகமாகும். ப்ரொலாக்டின் 100 50 200ன்னு இருந்தால் தான் பயப்படணும். நிறைய பேர் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், 200 இருக்கும். சிடி ஸ்கேன் எடுத்தால் பிரெயினில் ஒரு சின்ன கட்டி இருக்கும். அதை மருந்துகள் மூலமாக கரைச்சிடலாம். நீங்கள் 20 18 15 17க்கு மேலே 20 18 25க்குள்ளே இருந்தால் கூட ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு ஃபில்ம்ஸியான ஹார்மோன். சின்ன ஒரு பயம், ஒரு ப்ரிக் பண்ண போகிறாங்கன்றப்போதே உங்களுக்கு டக்குன்னு ப்ரொலாக்டின் சுரந்து அதிகமாகிடும். ஸோ இது ஒரு ரைஸுன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். தேவைன்னா இன்னொரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொலாக்டின் ரொம்ப அதிகமாக இருந்தால் மருந்துகள் கொடுக்கலாம். மருந்துகளால் அது நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் மேடம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் லக்னோலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் பிரியா. பிரியா சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் ஆகி 4 years ஆச்சுங்க சார். ஓகே. இன்னும் குழந்தை இல்லை. சரிங்க. ஹஸ்பண்டுக்கு பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். என்னன்னா ஸ்பெர்ம் இல்லை, உயிரிழப்புல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க, பயோப்சி எல்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்தோம் சார். அதுல இயர்லி மெச்சுரேஷன் அரெஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக மாட்டேங்குது, இயர்லி மெச்சுரேஷன் அரெஸ்ட் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரி. இதுல எப்படி சார் ட்ரீட்மெண்ட் இருக்குதா இல்லை எப்படின்னு எனக்கு டீட்டெயில் தெரியல சார். இந்த மாதிரி இருக்க உங்களுக்குங்க சொல்லுங்க சார். டீசா, மீசா, பீஸா, மைக்ரோ டீஸே இப்படியெல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்குது, இப்போ வந்திருக்கு. சரிங்க சார். இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா, விந்து பையிலிருந்து ஊசி மூலமாக இல்லை அறுவை சிகிச்சை மூலமாக 1-2 கொஞ்சம் விந்தணுக்களை எடுக்க முடியும். இதை எடுத்து உங்களுடைய கருமுட்டையில் வெளியெடுத்து ஒவ்வொரு கருமுட்டையிலையும் ஒரு விந்தணுவை இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருப்பையில் வைக்கலாம். இந்த முறை இன்னைக்கு உலகம் முழுவதும் 70% to 80% சக்ஸஸ் இருக்கும். நல்லா விந்து கிடைக்கும். இது உலகம் முழுவதுமே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பாப்புலராக இது போய்கிட்டு இருக்கு. இந்த முறைகளை நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு எசூஸ்போமியா இருக்கும்போது பயாப்சிக்கு முன்னாலேயே இந்த வேரிகோசீல்னு ஏதாவது இருந்தால் கூட அதையும் சேர்த்து அறுவை சிகிச்சை பண்ணிடணும். வேரிகோசீல் பண்ணிவிட்டு பயாப்சியும் சேர்த்து பண்ணணும். சில நேரம் பயாப்சி மட்டும் பண்ணிவிட்டு வேரிகோசீல் மறுபடியும் தனியாக பண்ணாமல் சில நேரம் கொஞ்சமாக இருக்கும். அதாவது பார்டர்லைன் எசூஸ்போமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இவங்களுக்கு 0வும் வரும், 1-2 மில்லியனும் வரும். இவங்களுக்கெல்லாம் வேரிகோசீல் என்ற அறுவை சிகிச்சை பண்ணோன்னா இந்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேரிகோசீல் எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். இது இரத்த குழாய்கள் சுருண்டிருக்கும் விந்து பைகளுக்கு மேலே. இதை வேரிகோசீல் இந்த இரத்த நாளங்களை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி இதை அறுவை சிகிச்சை மூலமாக சரி செய்ய முடியும். ஸோ விந்து பைகள் சூடாகிறது, விந்து பைகளுக்கு ஒரு 7 முறைகளில் இந்த வேரிகோசீல் அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால விந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வேரிகோசீல் பண்ணிவிட்டு பயாப்சியும் எடுக்கலாம். விந்து பைக்கு இருந்து ஒரு பிட்டை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த முறைகள்
ஒரு பார்டர் லைன் எசூஸ்போமியா அப்படின்னு இருக்கவங்களுக்கு விந்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அந்த இரத்த குழாய்களை நாட் போட்டு நார்மலாக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இன்னும் நம்ம பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது முக்கியமாக ஆண்மை குறைவுக்கு நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆண்மை குறைவை பொறுத்த வரைக்கும் ஸோ மன அழுத்தத்தை குறைக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும். மன அழுத்தத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் மெடிடேஷன். ஒரு 10 நிமிடம் மெடிடேட் பண்ணலாம், அது பெரிய அளவு குறைக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அடுத்து உடற்பயிற்சி, அடுத்து உணவு. ஆயிலே இல்லாத நான் வெஜிடேரியனை மிக குறைவாக எடுத்துக்கிட்டு ஆயில் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது, ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும். இதன் மூலமாக ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனையில் முற்றிலுமாக ரிவர்ஸ் பண்ண முடியும், நார்மலாக்க முடியும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.